ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, மனிதர்கள் ஒவ்வொருவரின் அறிவையும் ஆற்றலையும் தகுதியையும் திறமைகளையும் பொறுத்துதான் நான் நல்ல வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறேன். அப்படிதான் இன்று இரவுக்குள்ளாகவே இதை நீ கேட்டுவிட்டால் உன் மனதிற்குள் ஒரு தெளிவு பிறக்கும். நீ செய்த தானமும் தர்மமும் புண்ணியங்களாய் ஒன்று சேரும். உன் விருப்பங்களையும் நிறைவேற்றி நாளை விடியை உனக்கான மகிழ்ச்சிகரமான நாளாக நானும் மாற்றி கொடுத்து விடுவேன் என் செல்வமே. உன் செயல்களை பொறுத்தும் நீ சிந்திப்பதை பொறுத்தும் தானே உன் வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் வந்து சேர்கிறது. அதனால் தான் கிடைத்த வாய்ப்பை பயனுள்ளதாய் மாற்றி அமைத்துக் கொண்டு உனக்கான வாய்ப்புகளையும் சரியாய் என்னிடம் ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள் என சொல்கிறேன். நீ எவ்வளவு போராடியும் எதுவும் கிடைக்கவே இல்லை என்று தானே வருந்தி புலம்புகிறாய். காலம் போய்கொண்டே இருக்காது என் செல்வமே. கூடிய விரைவில் உனக்கானது உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது. அதற்கு முதல் கட்டமாகத்தான் நாளையே உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான வரங்களையும் நீ எதிர்பார்த்தது போலவே கொடுக்க போகிறேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ நேர்மறையாக சிந்திப்பதையும் நேர்மறையாக பேசுவதையும் ஒருபோதும் நிறுத்தாதே. நீ எப்போது நேர்மறையாக எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறாயோ அப்போதே உனக்குள் மிகப்பெரிய சக்தி வரும். தன்னம்பிக்கையின் அளவும் உயரும் என் செல்வமே. மனதிற்கு நிம்மதியை தரக்கூடிய எல்லா இடமுமே நந்தவனம்தானே. அப்படிதான் உன் குடும்பத்தையும் உனக்கான அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நந்தவனமாக நான் மாற்றப் போகிறேன். ஒரு விஷயத்தை நீ சாதிக்க வேண்டும் என நினைத்தால் முதலில் அதை முழுவதுமாக நீ நம்ப வேண்டும். உன்னால் அதை செய்து முடிக்க முடியும். நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும் என முதலில் உன் மனதிற்குள் நீ நம்பிக்கையை கொண்டு வா. மற்றவர்களுடன் நீ நன்றாக பேசவும் பழகவும் செய்கிறாய். ஆனால் உனக்குள் திடமான நம்பிக்கை என்பது சற்று குறைவாகத்தானே இருக்கிறது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் அனுபவசாலி, நான் திறமைசாலி, நான் ஆசைப்பட்டதை செய்து முடிப்பேன், நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு அமையும் என எல்லா வகையிலும் உன்னை நேர்மறையாகவும் சரியான திறமை மிகுந்த ஆளாகவும் நீதான் முதலில் நினைத்து கொள்ள வேண்டும். தினசரி புது புது தடைகளையும் தடங்கல்களையும் சந்தித்து எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு மன அமைதியே இல்லை என்பதுதானே உனது வருத்தமாக இருக்கிறது. கவலை கொள்ளாதே. மிகப்பெரிய வெயிலுக்கு நடுவில் எப்படி குளிரும் நிதமும் உனக்கு கிடைக்குமோ அப்படி இவ்வளவு பெரிய கஷ்டங்களுக்கு நடுவில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கு கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் நானே இதை கேட்க சொன்னேன். நாளை விடியலானது ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்காது. ஏற்றமும் முன்னேற்றமும் மாற்றமும் நிறைந்த வாழ்க்கையாக உன் வாழ்க்கை நாளை முதல் மாறப்போகிறது. உன் வாழ்வில் நடந்ததையெல்லாம் நீ எப்படி எதிர்கொண்டாயோ அதை பொறுத்துதானே இப்போது உன் வாழ்க்கை மாறும். துன்பங்கள் துன்பங்கள் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். ஆனால் உண்மையை புரிந்து கொள். துன்பமும் துயரமும் தான் உனக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைத்து உனக்குள் பக்குவத்தையும் உருவாக்கும். மனதார என்னை ஏற்றுக்கொண்டு வழிபடும் உனக்காகவே உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். பிறகென்ன உனக்கு கவலை? மனதை எப்போதும் அமைதியாய் வைத்துக்கொள். தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து நீ எதிர்பார்த்த வெற்றியையும் நிச்சயமாய் நான் உனக்கு கொடுப்பேன். தேவையில்லாமல் குழப்பத்தில் ஆளாதே என் செல்வமே. நீ நினைக்கும் காரியத்தை நான் செய்து கொடுப்பேன் என இப்போது உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் தானே. எண்ணத்தில் என்னை வைத்துக்கொள். இனி நீ எந்த முயற்சி செய்தாலும் எல்லா செயல்களும் உனக்கு வெற்றிகரமாகவே நடந்து முடியும். ஏன் தெரியுமா? என்றும் என்றென்றும் உனக்கு பக்கபலமாயிருந்து நானே உன்னை வழி நடத்தப் போகிறேன். பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் மீளா துயரத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். கவலைப்படாதே. மனதார நீ என்னை நோக்கி வழிபட்டு என்னை கூப்பிட்டால் உனக்காக உன் இல்லம் நோக்கி நான் ஓடோடி வருவேன். விரைவில் உன் வாழ்க்கையிலும் நல்ல திருப்பம் உண்டாகும் என் செல்வமே. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையானது சிறப்பாக மாறி மங்கள யோகங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு உண்டாகப் போகிறது. திருப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் இனி சிறப்பாய் நடந்து முடியும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்ட விஷயங்கள் எல்லாம் தாமதமாகிக் கொண்டே இருந்ததல்லவா? அது இப்போது உனக்காக உன்னிடமே வந்து சேரப்போகிறது. நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் மாறாத பக்தியும் என் அருளும் ஆசீர்வாதமும் இப்போது உனக்கான வளமான வாழ்க்கையை கொடுத்து சகல செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ ஆசீர்வதிக்கப் போகிறது. இனிமேல் உனக்கு எந்த தடையோ தடங்கல்களோ வராது. நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை இனிமையானதாய் நான் அமைத்து கொடுத்து விடுவேன். என் சன்னதிக்கு வந்து உன் அப்பன் முருகனின் ஆசீர்வாதத்தை அருமருந்தாய் ஏற்றுக்கொள் என் செல்வமே. உன் எண்ணங்கள் எதுவுமே ஈடேறாமல் நீ கவலைப்பட்டு வாழ்ந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது.
இப்போது உன் கனவுகள் அத்தனையும் நனவாய் மாறப்போகிறது. நீ என்னிடம் வேண்டுகோளாய் வைத்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் முடித்துக் கொடுக்க போகிறேன் என் செல்வமே. யாராலும் உன் முன்னேற்றத்தை இனிமேல் தடுக்க முடியாது. உன்னிடமிருந்து விலகிய விஷயங்களை பெரிதாய் நினைக்காதே. எதெல்லாம் உன்னை விட்டு விலகி போனதோ அது எல்லாமே 1க்கு 10ஆக பெருகி உன்னிடமே திரும்ப வந்து சேரப்போகிறது. நீ கடின உழைப்பின் மூலம் பெற்றிய பொருட்கள் எல்லாம் உன்னிடம் நிலையாய் இருக்கும். உனக்குள் இருக்கும் பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவார்கள்? நிச்சயமாக உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என முழுமையாக உன்னை நம்பு. நம்பிக்கையோடு மனதைரியத்தோடு நீ நிதானமாக யோசித்து செயல்பட்டாலே போதும். உன் காரியங்கள் எல்லாம் கைக்குடி வரும். உன் கனவுகள் எல்லாம் விரைவில் பழித்து பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் அத்தனையையும் நிறைவேற்றி உன்னை தேடி உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரப்போகிறேன். இனி எதற்காகவும் நீ காத்திருக்க வேண்டாம். நீ கஷ்டப்பட்ட காலமெல்லாம் முடிந்து உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இப்போது நீ ஆசைப்பட்டபடியே உன் விருப்பங்களும் ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறப் போகிறது. பல நாட்களாய் உன் வாழ்வில் இருந்த இருளெல்லாம் இப்போது மறைந்து போய் உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமானதாய் மாறப்போகிறது என் செல்வமே. அமைதியாக நீ என்னை வணங்கினாலே போதும். உன் ஆள் மனதின் சிந்தனையானது மிகவும் அழகானதாய் மாறிவிடும். நீ என்னை நினைக்கும் கணத்திலெல்லாம் உன்னை தேடி வந்து உன்னுடனேயே நான் இருக்கப் போகிறேன். நீ என்னை வழிபடுவதன் பலனாகத்தான் உன் தலையெழுத்தே மாறி நீ புது அவதாரம் புத்துணர்ச்சியோடு எடுக்கப் போகிறாய். நீ பல நாட்களாக ஏங்கி கேட்டு விரும்பிய ஒன்றை இப்போது உன் கைகளில் தரப்போகிறேன் என் செல்வமே. நான் உனக்கு கொடுக்க போகும் விஷயமானது உன் மனதிற்கு நிம்மதியை அளிக்கப் போகிறது. இத்தனை நாள் நீ பட்ட பாட்டுக்கெல்லாம் பலனாகத்தான் இப்போது கைமேல் பலனை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். உன் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் உன் அப்பன் முருகன் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என் செல்வமே. வேலும் மயிலுமாய் இருந்து அருளப்போகும் நான் உனக்கான சந்தோஷத்தையும் வரவழைக்கப் போகிறேன். நீ என்னை காண்பதற்காக தான் கரையோரமாய் இருக்கும் திருச்செந்தூரில் உன்னை பார்ப்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். மேடு பள்ளம் நிறைந்ததுதானே வாழ்க்கை. மேடு பள்ளம் இல்லாத உன் வாழ்க்கை அலையே இல்லாத கடல் போல இருக்கும். கடலில் அலைகள் இல்லை என்றால் பார்க்க நன்றாக இருக்காதுதானே. அதே போலதான் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இல்லை என்றால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு தைரியமாய் வாழப்பார். நீ நினைத்ததை காட்டிலும் நீ ஆசைப்பட்டதை காட்டிலும் உனக்கு விருப்பமான எல்லா விஷயங்களையும் அழகாய் நான் முடித்து கொடுப்பேன். உன் வாழ்க்கை பாதையை மாற்ற வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்புதானே. நிச்சயம் எல்லாம் சரியாக நடக்கும். உன் ஓட்டங்கள் என்பது ஓய்வு பெற்றாலே போதும். உன் எண்ணங்கள் எல்லாம் திசை மாறும். தேவையில்லாமல் உன் மன ஓட்டங்கள் என்பது கண்டதையும் நினைத்து கவலைப்படாமல் நிலையான எண்ணத்தோடு நிறைவானதாய் இருக்கட்டும். உன் குடும்பத்தில் உள்ள குறைகள் எல்லாம் நிறைவானதாய் மாறும்.